பிரைஸ் தி லார்ட். பரங்கிப்பேட்டையிலிருந்து பரமனின் வார்த்தை இன்று உங்களோடு. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதற்கொண்டு கை கொண்டு வருகிறேன், இன்னும் என்னிடத்தில் குறை என்ன என்றார். ஜனங்களே, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் ஒரு முறை கேளுங்க, கட்டாயம் உங்களுக்கு புரியும். வார்த்தை சொல்லுகிறது, இயேசுடைய வார்த்தை, இன்னும் என்னிடத்தில் என்ன குறை, என்னிடத்துல என்ன குறைன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியாது. நான் குறையே செய்யல, குற்றமே இல்லைன்னா எல்லா மனிதனும் சொல்லுவோம், நானும் சொல்லுவேன். ஆனால் ஒரு மனிதன் நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்றால் என்னிடத்துல என்ன குற்றம் குறை உண்டு என்று இயேசுவிடத்துல கேட்க இந்த வாலிபன் வந்து நிற்கிறான். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம், கற்பனைகள் எல்லாம் இயேசு கைக்கொள்ளு என்று சொல்லுகிறார். சிறு வயது முதலை கை கொண்டு வருகிறேன், ஆனாலும் என்னிடத்துல இன்னும் என்ன குற்றம் குறை உண்டு என்று ஆண்டவரிடத்துல கேட்கிறார். கேட்கிற அந்த மனிதனை போல நீங்களும் நானும் என்ன குற்றம் குறை என்று இயேசுவிடத்துல கேட்போம். அவர் உணர்த்துவார். நம்ம இருதயத்துல உணர்த்தும் போது அதை சரிப்படுத்தி கொண்டு இந்த பூமியில வாழும் போதும் இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள அது ஏதுவாய் மாறும். குற்றத்தோடு அல்ல, பாவத்தோடு அல்ல, அவைகளை மன்னிப்பை பெற்று இயேசுவிடத்துல ஆசீர்வாதத்தோடு இருப்போம். உங்களுக்காக செபிக்கிறேன். அன்பின் பரலோக தேவனே, இந்த நல்ல நேரத்துக்காக செபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய வாழ்வை அந்த ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை மாற்றும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம். நல்ல ஆமென். God bless you.